இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும். அவர் த கொச்சின் லாம்ப்ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார். நான் ரெபி, இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன். ஜெப ஒத்தன்யம் பகுதி 2. நிழல்களில் உள்ள யுத்தம். ஒரு காட்சியை வரைவோம். ஒரு தேவாலயத்தை கற்பனை செய்யுங்கள். மாலை நேரம். பழைய வண்ண கண்ணாடி ஜன்னல்கள் வழியாக ஒளி ஊடுருவுகிறது. போதகர் ஜான் ஒரு பியானோவின் அருகில் நிற்கிறார். ஆனால் அவர் அங்கே ஒரு பாடலை தொடங்குவதற்காக இல்லை. அவர் ஜெபத்தை பற்றி ஒரு பாடத்தை கற்பிக்க வந்துள்ளார். அது ஒரு ஒளியுடன் தொடங்குகிறது. முதலில் அவர் கையை பியானோ கீகள் மேல் பலமாக அடிக்கிறார். கூர்மையான இனிமையற்ற ஒரு நித்தமற்ற சத்தம் கேட்கும்போது விரும்பாதது போல இருக்கும். இதுதான் என அவர் கூறுகிறார். சில நேரங்களில் நமது ஜெபம் இவ்வாறு ஒளி போன்று இருக்கிறது. ஆனால் பின்னர் அவரது விரல்கள் அழகான ஆழமான ஒரு சுருதியை கண்டுபிடிக்கின்றன. அது காற்றில் நீண்ட நேரம் நிலைக்கிறது. அதுவே மற்றொரு வழி. அதுதான் நம்முடைய நோக்கமாகும். இந்த மாறுபாடே முக்கியம். நமது ஜெபங்கள் சீரற்ற குழப்பமான சத்தமா, அல்லது அவை திட்டமிட்ட ஒருமித்த அழகான இசையாக மாறுமா? இதை எப்படி சீரற்ற சத்தத்திலிருந்து ஜெப சிம்பொனியாக, ஒத்தன்யமாக மாற்றுவது என்பதை நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் நினைக்கலாம், சரி, இது ஒரு நல்ல உவமைதான். ஆனால் அதிசயமான விஷயம் என்னவென்றால், இந்த யோசனை அவர் சும்மா கற்பனை செய்தது அல்ல. இது நேரடியாக வேதாகமத்திலிருந்தே வருகிறது. மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு ஜெபத்தில் ஒப்புக்கொள்வதை பற்றி பேசும்போது சொன்ன வார்த்தையிலிருந்தே வருகிறது. அந்த ரகசியம் கிரேக்க மொழியிலே உள்ளது. இயேசு உங்களில் இருவர் ஒப்புக்கொண்டால் என்று சொல்கிறார். அங்கே பயன்படுத்திய சொல் சிம்போனியோ. அதற்கு நேரடி அர்த்தம் ஒத்திசைவாக அல்லது ஒன்றாக ஒலிப்பது என்பதாகும். அதுவே சிம்பனி, அதாவது ஒத்தன்யம் என்ற ஆங்கில சொல்லின் மூல வார்த்தை. ஆகையால் அந்த உபதேசம் வெறும் ஒரே மாதிரி சிந்திப்பதை பற்றியது அல்ல, ஒன்றாக ஆவிக்குரிய சிம்பொனி ஒன்றை உருவாக்குவது பற்றியது. இதுவே டேனியல் என்ற இளைஞனின் கேள்விக்கு கொண்டு செல்கிறது. அவன் இதை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறான். அதனால் அவன், அப்படியானால் என் மனதில் வரும் எதையும் சொல்ல முடியாதா என அவன் கேட்கிறான். உண்மையில் அவன் கேட்ட அந்த கேள்விக்கே மிச்சமுள்ள பாடம் முழுவதும் பதிலாக இருக்கிறது. சீரற்ற சத்தம் செய்யக்கூடாது என்றால் நாம் அந்த ஜெப இசைக்குழுவை எப்படி கட்டி அமைப்பது? பாஸ்டர் ஜான் அதை தெளிவாக சொல்கிறார். இசை உருவாக 3 அவசியமான அம்சங்கள் தேவை. முதலில் ஒவ்வொரு இசைக்குழுவுக்கும் ஒரு நடத்துனர், கண்டக்டர் தேவை. அது பரிசுத்த ஆவியானவர். இரண்டாவது, எல்லோரும் வாசிக்க வேண்டிய ஸ்கோர், இசை தாள் தேவை. அதுவே தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை, வேதாகமம். மூன்றாவது, இசை கலைஞர்கள் தேவை, மியூசிஷியன்ஸ். அது நாம் தான், விசுவாசிகள். ஒருமித்தமாக நடத்தப்படுகிறோம். ரோமர் 8:14 உள்ள வசனம் நடத்துனரின் பங்கை தெளிவாக காட்டுகிறது. பரிசுத்த ஆவியே நம்மை, அதாவது இசைக்கலைஞர்களை, தேவனுடைய சித்தத்தோடு ஒத்திசைவாக நடத்துகிறார். அந்த வழிநடத்தலை நீக்கிவிட்டால் நம்மில் ஒவ்வொருவரும் தன்னிச்சையாக வாசிப்போம். ஆரம்பத்தில் கேட்ட அந்த சீரற்ற சத்தம் போல இருக்கும். சரி, நாமே இசைக்கலைஞர்கள் என்றால் நமது இசை கருவிகள் என்ன? முதலில் 3 அடிப்படை கருவிகளை பார்ப்போம். இவைதான் நம்மை நேரடியாக தேவனுடைய சந்ததிக்குள் அழைத்து செல்கின்றது. முதல் கருவி துதி. இது தேவன் நமக்கு செய்த காரியங்களுக்கு நன்றி சொல்வது அல்ல, அவர் யார் என்பதற்காக அவரை கனப்படுத்துவது, அவரது மகத்துவத்தை திறந்த வெளியாக அறிவிப்பது. கதையில் ஒரு சந்தேகி கேள்வி எழுப்பும்போது ரூத் என்ற பெண் உடனே அந்த கருவியை எடுத்து கொள்கிறாள். அவளுடைய பதில் விவாதமல்ல, வாதமல்ல, அது தூய்மையான துதி.
சங்கீதம் 48 இருந்து நேரடியாக மேற்கோளிடுகிறார். அவள் கவனத்தை புயலிலிருந்தும் சந்தேகத்திலிருந்தும் தேவனுடைய மகத்துவத்திற்கே திருப்புகிறாள். அதுவே இந்த கருவியின் சக்தி. இரண்டாவது கருவி நன்றி செலுத்துதல். இது தனிப்பட்டது. தேவன் நமக்கு செய்த விசேஷ காரியங்களுக்கு நன்றி தெரிவிப்பது. சங்கீதம் 100 இது தேவனுடைய சந்ததியின் வாசல்களை திறக்கும் சாவி. கதையில் திருமதி கிரேஸ் அமைதியாக தனது ஜெபத்துடன் சேரும்போது இதை அழகாக காட்டுகிறார். கோரிக்கைகளை முன்வைக்கும் முன்பே நன்றி செலுத்துதல் தொடங்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகிறார். இது நாம் தேவனிடம் வரும்போது நம்முடைய மனப்பான்மையை முற்றிலும் மாற்றுகிறது. மூன்றாவது கருவி ஆராதனை. இது சற்று வித்தியாசமானது. துதி, நன்றி செலுத்துதல் பெரும்பாலும் நாம் சொல்வதை குறிக்கும். ஆனால் ஆராதனை மனிதனின் இதயம் மற்றும் உடலின் நிலையை சொல்கிறது. வேதாகமத்தில் பயன்படுத்திய சொற்கள் முழங்கால் மடக்கி விழுதல் அல்லது பணிந்து கீழ்ப்பிடிதல் என்பதாகும். அது எவ்வளவு முக்கியம்! ஏசாயாவின் பரலோக தரிசனத்தில் 6 சிறகுகள் கொண்ட சேராபீன்கள் உள்ளன. அதில் 4 சிறகுகள் ஆராதனைக்கே பயன்படுத்தப்படுகிறது. 2 முகத்தை மூட, 2 கால்களை மூட, வெறும் 2 மட்டுமே சேவைக்காக, அதாவது பறப்பதற்கு. இதனால் ஆராதனை சேவையை விட இரட்டிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தெரிகிறது. இதை தெளிவாக காட்டும் விதத்தில் திருமதி கிரேஸ் முழங்காலில் விழுந்து உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று கர்த்தரின் ஜெபத்தின் முதல் வரியை சொல்கிறார். அது சத்தமாகவும் வெளிப்படையாகவும் இல்லை. அது தேவ பிரசன்னத்திற்கு முன்பு தாழ்மையான இதயமாகும். அதுவே உண்மையான ஆராதனை. ஆக துதி, நன்றி செலுத்துதல், ஆராதனை இவை அடிப்படை குறிப்புகள்தான். இவை நம்மை தொடங்க செய்யும். ஆனால் இசைக்குழு இன்னும் பெரிது. முழு கருவிகளின் தொகுப்பை இப்பொழுது பார்ப்போம். அவை துதி, நன்றி செலுத்துதல், ஆராதனை, நம்முடைய தேவைக்கான விண்ணப்பம், மற்றவர்களுக்கான மன்றாட்டு, வேண்டுதல், அது அதிகப்படியான வேண்டுதல், பின்பு கட்டளை, அர்ப்பணிப்பு, ஒப்படைப்பு, அதாவது டெடிகேஷன், விடாமுயற்சி இருக்கிறது, இறுதியாக ஆசீர்வாதம் மற்றும் மறுத்தல் அல்லது சபித்தல். இவை அனைத்தும் வியப்பூட்டும் கருவிகள். ஆனால் சாபம் என்று சொல்வதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். கிறிஸ்தவர்கள் எதிரிகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கற்பிக்கப்படுகிறார்கள் அல்லவா? இது என்ன என்று நமக்கு தோன்றலாம். ஆனால் இதன் பொருள் தனிப்பட்ட பழிவாங்கல் அல்ல. இது தேவனுடைய காரியத்தை தடுக்க முயலும் ஆவிக்குரிய சக்திகளுக்கு எதிரான அதிகாரத்தின் கருவி. அப்போஸ்தலர் பவுல் அப்போஸ்தலரின் நடவடிக்கைகளில் சுவிசேஷத்தை தடுக்க முயன்ற ஒரு மந்திரவாதியிடம் தற்காலிக குருட்டுத்தனத்தை உத்தரவு இடுகிறார். அது மிக குறிப்பிட்ட சூழலில் பயன்படுத்தப்படும் கருவி, தனிப்பட்ட எதிரிகளுக்காக அல்ல. டேனியலுக்கு நாம் திரும்பி வருவோம். இதன் அர்த்தம் என்ன? நடத்துனர், இசைத்தாள், கருவிகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் போது அவனுக்குள் ஆழமான மாற்றம் நடக்கிறது. இதுதான் முக்கியமானது. ஜெபம் அவர் கட்டாயமாக செய்ய வேண்டிய சுமை அல்ல. அது ஒரு சிருஷ்டியாகவும் உயிருள்ளதாகவும் அழகாகவும் மாறுகிறது. வார்த்தைகளை சரியாக சொல்வது அல்ல, தேவனுடன் சேர்ந்து இசை படைப்பதாக மாறியது. அந்த நேரத்தில் டேனியல் இந்த வெளிப்பாட்டை அடையும் போது வெளியில் இருந்த புயல் வெடிக்கிறது, மின்னல் பளிச்சிடுகிறது, இடியொலி அதிருகிறது. தேவாலயத்தில் விளக்குகள் ஒளிர்ந்து பிறகு அணைந்தது. அனைவரும் இருளில் மூழ்குகிறார்கள். பாடம் முடிந்தது. ஆனால் உண்மையான பரீட்சை இப்பொழுதுதான் தொடங்குகிறது. அது நம்மை ஒரு கேள்விக்கு கொண்டு செல்கிறது. இந்த கதையில் உள்ள பாத்திரங்கள் சோதிக்கப்படுகிறார்கள். ஆம், ஆனால் உண்மையான கேள்வி உங்களுக்கும் எனக்கும் தான். வாழ்க்கையில் புயல்கள் அடிக்கும் போது, விளக்குகள் அணைந்து இருளில் நம்மை விட்டு செல்லும் போது நம் ஒத்தன்யம் சிம்பனி எப்படி ஒலிக்கும்? அது சத்தமாக இருக்குமா அல்லது ஒத்திசைவாக இருக்குமா? நேற்று போதகர் சொன்னது போல இதை பற்றி போதிக்க விரும்பவில்லையாம். ஏனெனில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி பிரசங்கிக்கலாம் என அவர் நினைத்தாராம். ஆனால் கர்த்தர் என் ஜனங்களுக்கு இதை கற்றுக்கொடு என்று கூறினாராம். அவர் சமையலறை பாத்திரங்களை எடுத்துக்காட்டாக கொடுத்தாராம். எப்போது கரண்டியை பயன்படுத்த வேண்டும்,
எப்போது நாம் முள் அதாவது ஃபோர்க்கை பயன்படுத்த வேண்டும், எப்போது கத்தியை பயன்படுத்த வேண்டும் என்று நாம் அறிவோம். உணவு மேசையிலும் சமையலறையிலும் பலவிதமான கத்திகள் மற்றும் பாத்திரங்கள் உள்ளன. சரியான வேளையில் சரியான கருவியை பயன்படுத்துகிறோம். ஆனால் ஜெபத்திற்கு வந்தால் என் ஜனங்கள் தங்களிடம் உள்ள கருவிகளை அறிவதில்லை என்று கர்த்தர் கூறினாராம். மேலும் அவர் அவர்களுக்கு இதை கற்பி என்று போதகரிடம் கூறியதாக கூறுகிறார். இந்த போதனையை ஒரு கதை வடிவில் சொல்வது எளிதல்ல, ஏனெனில் அதற்கு அதிக கற்பனை திறன் தேவை. ஆனாலும் போதகர் சொன்னது போல டெரிக் பிரின்ஸ் தனது ஒரு புத்தகத்தில் சொன்னது போதகருக்கு ஒரு யோசனையை தந்ததாம். அவர் ஜெபம் ஒரு சிம்பனி ஒத்தனியம் போன்றது என்றாராம். போதகர் தனக்குள், நான் ஒரு சங்கீத குழுவில் இருந்திருக்கிறேன், அதில் என்னென்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியும் என்று கூறினாராம். அதனால் போதகர் ஆரம்பித்தாராம். ஆனால் அது போதகர் நினைத்த மாதிரி செல்லவில்லையாம். ஆனால் கர்த்தர் இதற்கெல்லாம் ஒரு நோக்கம் உண்டு என்றாராம். ஆகவே அவருக்கு கீழ்ப்படிந்து போதகர் தொடர்ந்ததாக கூறுகிறார். போதகர் சொன்னபடி ஜெபம் ஒரு சிம்பனி ஒத்தன்யம் போன்றது. பாக், பீத்தோவன், மோசார்ட் போன்ற பழைய இசை அமைப்பாளர்களை பாருங்கள். அவர்கள் இசை அமைத்தார்கள். ஒவ்வொரு இசைக்கும் ஒரு பகுதி, இயக்கம், மூவ்மெண்ட் இருந்தது. இதிலும் 3 பகுதிகள் உள்ளன. இப்போது நாம் 2ஆம் பகுதியில் இருக்கிறோம். கடந்த வாரம் போதகர் சொன்னது போல ஒரு சிம்பனிக்கு ஒரு நடத்துனர், கண்டக்டர் தேவை. எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து நிறுத்துபவர், இசையை முழுமையாக அறிந்திருப்பவர். அதுதான் பரிசுத்த ஆவி. மேலும் ஒவ்வொரு இசை கலைஞருக்கும் ஒரு ஸ்கோர் அல்லது எழுதப்பட்ட இசை தேவை. அதுதான் தேவனுடைய வசனம், நீங்கள் எடுத்து செல்லும் வேதாகமும். மேலும் ஒவ்வொரு சிம்பனிக்கும் இசை கலைஞர்கள் தேவை. அது நீங்களும் நானும். நாம் தான் ஜீவனுள்ள கற்கள். போதகர் 12 கருவிகள் பற்றி பேசுகிறார், அதாவது ஜெபத்தின் 12 வகைகள். ஆனால் இசைக்குழுவை போலல்லாமல் நாம் ஒரே கருவியில் மட்டும் அடைக்கப்பட்டவர்கள் அல்ல. கடந்த வாரம் நாம் துதி, நன்றி செலுத்துதல், ஆராதனை பற்றி பேசினோம். துதி என்பது தேவன் அவர் யார் என்பதற்காக அவரை கனப்படுத்துவது. நன்றி செலுத்துதல் என்பது அவர் நமக்காக தனிப்பட்ட முறையில் செய்த காரியங்களுக்கு நன்றி செலுத்துதல். ஆராதனை என்பது நம்முடைய மனப்பான்மையை பற்றியது. அது கிறிஸ்துவின் நறுமணம் போன்றது. அது செயற்கையாக உருவாக்கப்பட்டது அல்ல. துதி மற்றும் ஆராதனை பாடல்களைப் போல அல்ல. அது அடிப்படையில் உங்கள் மனப்பான்மை. அது கர்த்தருக்கு முன்பு தாழ்த்தப்பட்ட இதயம். இந்த வாரம் இதை நாம் தொடரப் போகிறோம். இந்த கதை வடிவில் விண்ணப்பம், மன்றாடுதல், வேண்டுதல், கட்டளை, அர்ப்பணிப்பு, ஒப்படைப்பு ஆகியவை வரும். கடந்த பகுதியில் விட்ட நிலைமை என்னவென்றால், கனமழை பெய்து வெள்ளம் ஏற்பட்டது. அந்த ஊருக்கு செல்லும் நிவாரண வண்டி தாமதமானது. அதனால் ஒரு தங்குமிடத்தில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது. அந்த தங்குமிடத்தில் இருந்து ஒருவர் தேவாலயத்திற்கு வந்து, எங்களிடம் போதுமான உணவு இல்லை, வண்டி இன்னும் வரவில்லை என்றார். அப்பொழுது போதகர் ஜான் அவர் எல்லோரையும் ஜெபத்துக்கு அழைத்தார். அந்த குழுவில் ஊர் செய்தியாளர் எலியஸ் இருந்தார். அவர் தேவாலயத்தில் நடப்பதை குறித்து சந்தேகத்துடன் இருந்தார். ஆனால் என்ன நடக்கிறது என்பதை அறிய ஆர்வமாக இருந்தார். அவர் ஆவிக்குரிய விஷயங்களை யோசிக்கவில்லை, முற்றிலும் இயல்பான முறையில் மட்டுமே நடந்து கொண்டார். அவர் தேவாலயத்தில் அமர்ந்திருந்த போது அந்த நபர் வாசல் வழியாக வந்து, உணவு இல்லை, வண்டியும் எங்கேயும் தெரியவில்லை என்றார். உடனே அவர், ஜெபம் ஒரு லாரியை நகர்த்த முடியாது என்று கூறினார். அதை தேவாலயத்தில் உள்ள மற்றவர்கள் கேட்டார்கள். நீங்கள் ரூத்தை நினைவில் வைத்திருக்கிறீர்களா? அவர் அவனை நோக்கி, மன்றாடுதலின் ஜெபம் ஒரு வழியை திறக்க முடியும் என்றார். பிறகு அவர் குழுவை நோக்கி, நீங்கள் அனைவரும் அற்புதங்களில் நம்புகிறீர்கள். யாத்திராகமம் 14 செங்கடல் பிளந்தது. யோசுவாவில் யோர்தான் நதி பிரிந்து நின்றது.
மத்தேயு 14 பேதுரு தண்ணீரில் நடந்தார். இதன் அர்த்தம் என்ன? தேவன் ஜெபத்திற்கு பதிலளிக்கிறார். பேதுரு அவரிடம் உண்மையிலே நீர்தான் என்றால் தண்ணீரில் உம்மிடம் வர அனுமதி தாரும் என்றான். மோசே தேவனை நோக்கி இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று கூப்பிட்டார். தேவன் நீ எடுத்து செல்லும் அந்த கோலை நீட்டி என்று கூறினார். அதனால் மோசே தனது கோலை நீட்டினார். செங்கடல் பிளந்தது. இஸ்ரவேலர்கள் விசுவாசத்தோடு நீரில் காலடி வைத்தபோது யோர்தான் நதி பிரிந்தது. அதற்கு கர்த்தருக்கான அர்ப்பணிப்பு தேவை என்றார். ரூத் இவ்வாறு கூறிய பின் திருமதி கிரேஸ் சொன்னார், நானும் சில உதாரணங்களை சொல்லலாமா? ஏனெனில் எலியாஸ் ரூத்தை பார்த்து இப்போ என்ன நடந்தது என்று யோசித்துக் கொண்டு இருந்தார். நீங்கள் டேனியலை நினைவில் வைத்திருக்கின்றீர்களா? அவன் இதையெல்லாம் கேட்டு கொண்டிருந்தான். அவன் ஊக்கமடைந்தான். அதை ரூத் பார்த்தார், கிரேஸும் பார்த்தார். அவர் ஆம், அதற்கு அர்ப்பணிப்பும் ஒப்படைப்பும் தேவை என கூறினார். அவர் எப்போதும் ஜெபித்திருந்த அன்னாளை பற்றி பேசினார். வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் லூக்கா 2 சொல்லுகிறது, அவள் ஆலயத்தில் தொடர்ந்து ஜெபித்தாள் என்று. அது கர்த்தருக்கான அர்ப்பணிப்பு. அவள் விதவை, பல வேறு காரியங்களை செய்திருக்க முடியும், ஆனால் அவள் கர்த்தருக்கே என அர்ப்பணித்து இருந்தாள். மேசியாவை காண வேண்டும் என்ற எண்ணத்தில். இயேசு ஆலயத்திற்குள் வந்தபோது கர்த்தர் அதை அவளுக்கு வெளிப்படுத்தினார். அதே போல தானியேல் நேபுகாத் நேச்சர் ராஜாவால் சிறை பிடிக்கப்பட்ட போது தன்னை தீட்டு படுத்திக் கொள்ள மறுத்தான். இது தானியேல் 1 அதிகாரத்தில் இருக்கிறது. இதை பற்றி போதகர் பேசினார்கள். ஏனெனில் அவர் தனது தேவனுக்கே தன்னை அர்ப்பணிக்கப்பட்டிருந்தார் என்பதினால். நான் கைதி, எனக்கெதிரே வைக்கப்படும் உணவை சாப்பிட வேண்டும் என்று தானியேல் கூற அவனுக்கு எல்லா காரணமும் இருந்தது. ராஜாவின் மேசையிலிருந்து எல்லா வகை உணவும் அவன் முன் இருந்தது. ஆனால் அவன், நான் கர்த்தர் விரும்பும் உணவு, யூதர்களுக்கான கோஷர் உணவையே சாப்பிடுவேன் என்றான். அதுதான் அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்பு தான் அவனை அசுத்தத்தை மறுக்க செய்தது. அப்போஸ்தலர் பவுல் ரோமர் 12:1 நாம் உயிருள்ள பலிகள், ஜீவ பலிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு பிரசங்கியார் இவ்வாறு சொன்னார். அவர் யார் என்று போதகருக்கு தெரியவில்லை, தெரிந்ததும் சொல்லுகிறேன் என்று அவர் கூறுகிறார். உயிருள்ள பலி பற்றி ஒரு சிறப்பு இருக்கிறது. ஏன் மக்கள் பலியை கொடுக்கும் முன் அதை கொன்று விடுகிறார்கள்? அதற்கு காரணம் இருக்கிறது. ஏனெனில் உயிருடன் உள்ளதை பலிபீடத்தில் வைத்தால் அது ஓடிவிடும். நாம் உயிருள்ள ஜீவ பலிகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் நாம் ஓடிவிடுகிறோம். பவுல் இவ்வாறாக கூறுகிறார், நான் தினமும் மரிக்கிறேன். தான் மீண்டும் பலிபீடத்தில் இருப்பதை உறுதி செய்து கொள்வதாக போதகர் கூறுகிறார். ஒரு ஜீவ பலி. நாம் யோசுவா, நூனின் குமாரன் பற்றி கேட்கும்போது, யோசுவா மோசே கர்த்தரை சந்தித்த போது கர்த்தரின் மகிமை இறங்குவதை பார்த்தான். அவன் இதையே நான் விரும்புகிறேன் என்றான். அவன் அதற்கே அர்ப்பணித்து இருந்தான். மோசே வெளியே சென்றாலும் அவன் அங்கேயே இருந்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் இன்ஸ்டாகிராமில் போட புகைப்படம் எடுக்கவில்லை. அவன் அதை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டிருந்தான். அதனால் மோசேக்கு பிறகு தேவன் அவனை தேர்ந்தெடுத்தார். அர்ப்பணிப்பு மற்றும் ஒப்படைப்பு தேவை. இதையெல்லாம் கேட்டபின் போதகர் ஜான் அந்த சூழல் கர்த்தரிடம் விண்ணப்பிக்க உந்தது என்பதை புரிந்தார். ஆகவே அவர்கள் ஒன்றிணைந்து ஜெபித்தார்கள். ஜனங்களுக்கு பாதுகாப்பு மற்றும் தேவைகள் இரக்கம் தரும்படி கர்த்தரை விண்ணப்பித்தார்கள். அதனால் அவர்களின் ஐக்கியம் அதிகரித்தது. போதகர் ஜான் 1 யோவான் 5:14 கர்த்தாவே எங்களை பாதுகாத்து எங்கள் தேவைகளை சந்தியும் என்று கூறினார். ரூத் ஆதியாகமம் 18 அந்த ஓட்டுநரை பாதுகாப்பீராக என்றார். திருமதி கிரேஸ் எபிரேயர் 4:16 மழையாலும் பற்றாக்குறையாலும் வாடும் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் இரக்கம் செய்யும் என்று கூறினார். டேனியல் இதையெல்லாம் கேட்டு கொண்டிருந்தான். கடந்த வாரம் அவன் தயக்கத்தோடு இருந்தான், ஆனால் தெரிந்து கொள்ள விரும்பினான்.
இப்பொழுது கேட்கும்போது அவனுக்குள் ஏதோ எழுந்தது. அவன் தைரியமாக இயேசுவின் நாமத்தில் வெள்ள நீர் குறையட்டும் என்று கட்டளையிட்டான். அவன் எழுந்து இயேசுவின் நாமத்தில் போ என்றான். பிறகு அமர்ந்தான். சபையை பொறுத்தவரையில் எதுவும் நடக்காதது போல தோன்றியது. மழை தொடர்ந்தது. ஆனால் சில நேரத்திலேயே கதவை தட்டும் சத்தம் கேட்டது. போதகர் ஜான் கதவை திறந்தார். உள்ளே லாரியின் டிரைவர் உள்ளே உள்ளே லாரியின் ஓட்டுநர் வந்தார். அவர் எல்லா தடைகளுக்கும் மத்தியில் தண்ணீர் திடீரென மறைந்து விட்டது, என் லாரி குழியிலிருந்து வெளிவந்து விட்டது என கூறினார். எலியாஸ் இதையெல்லாம் எழுதி கொண்டிருந்தார். அவரின் பேனாவை கிட்டத்தட்ட கீழே போட்டுவிட்டார். அவர் டானியலை நோக்கி, இப்போ என்ன நடந்தது என்று நினைத்தார். டானியல் எதுவும் செய்யாமல் புன்னகைத்தான். ஏனெனில் கர்த்தர் பதிலளித்தார். அவன் பரிசுத்த ஆவியின் வழிநடத்தல்படி கட்டளையிட்டான். எலியாஸ் டானியலை பார்த்தபடி, உண்மையிலேயே நீ இதை செய்தாயா என்று நினைத்தார். அதை உணர்ந்த போதகர் ஜான் டானியலின் தோளில் கையை வைத்துக்கொண்டு, நீ ஜெபித்தாய், இது நடந்தது. இதுதான் ஜெப சிம்பனி, ஜெப ஒத்தன்யம் என்றார். இது ஜெபத்தின் வல்லமையை எடுத்து காட்டுகிறது. அதாவது இது நெருக்கத்தின் மத்தியில் ஜெபம், அர்ப்பணிப்பு மற்றும் மன்றாடுதலின் வல்லமையை சித்தரிக்கிறது. கடந்த வாரம் ஜான் என்பவர், இது கதையில் உள்ள போதகர் ஜான் அல்ல, ஆனால் சபையில் இருக்கும் ஒரு ஜான், அவர் போதகரிடம் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாராம். அவர் அடிக்கடி அவ்வாறு செய்வது உண்டாம். பாஸ்டர், தயவு செய்து ஜெபியுங்கள், என் ஆவணங்களை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறினாராம். போதகர் வழக்கமாக சொல்வது போல, சரி நான் ஜெபிக்கிறேன் என்று கூறினாராம். அப்பொழுது கர்த்தர் இவ்வாறு கூறினாராம், இப்பொழுது அந்த காகிதங்கள் தோன்றும்படி கட்டளையிடு என்று. போதகர் ஜானிடம் எதுவும் கூறவில்லையாம். போதகர் கர்த்தரிடம் பேசிக் கொண்டு இருந்ததாக கூறுகிறார். கர்த்தர் அந்த காகிதங்கள் தோன்றும்படி கட்டளை இடு என்றார். சில நேரங்களில் சில விஷயங்கள் மறைந்துவிடும். அது ஆவிக்குரியதாக இருக்கும்போது அதை அறிய வேண்டும். வேறு சமயங்களில் போதகரை போன்றவர்களையும் காணலாம். போதகர் தனக்கு திருமணம் ஆனபோது தேவாலயத்துக்குள் அவர் நுழைந்தபோது ஏன் எல்லாம் இருண்டு இருக்கிறது என்று நினைத்தாராம். பின்னர் தான் இன்னும் தனது கருப்பு கண்ணாடியை, அதாவது சன்கிளாஸை கண்களில் இருப்பதை கண்டாராம். அதுபோல சிலர் கண்ணாடியை தேடிக்கொண்டே இருப்பார்கள். எங்கே என் கண்ணாடி? அது நெற்றியில்தான். ஆமாம், நீ என்ன தேடுகிறாய்? என் கண்ணாடியை நீ பார்த்தாயா? தேடிக்கொண்டே இரு. அப்படிதான் சிலர் இருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவி உங்களிடம் எதையோ கூறுவார். நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்பதை அறிவீர்கள். பெறுவதற்கும் வைத்திருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இதை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள இந்த செய்தியை கொடுத்த முந்தைய தினத்தின் பைபிள் ஸ்டடிக்கு செல்ல போதகர் கூறுகிறார். அதனால் கர்த்தர் கூறியபடி அந்த காகிதங்கள் தோன்றும்படி போதகர் கட்டளையிட்டாராம். பின்னர் சில நேரங்களில் ஜான் என்பவர் போதகருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினாராம், அந்த காகிதங்கள் கிடைத்து விட்டது என்று. அப்பொழுது போதகர், கர்த்தர் செய்ததை பற்றி சாட்சி சொல்லுங்கள் என போதகர் கூற, அவரும் சாட்சியை பகிர்ந்துள்ளதாக போதகர் கூறுகிறார். இவ்வாறு பல விஷயங்கள் நடந்துள்ளன. ஏனெனில் கர்த்தர் போதகரிடம் கட்டளையிடு என்று சொல்லி அதற்கான அதிகாரத்தையும் தந்திருப்பதாக போதகர் கூறுகிறார். தேவன் போதகருக்கு மட்டும் பாரபட்சம் செய்பவர் அல்ல, நீங்களும் அதை செய்யலாம் என அவர் கூறுகிறார். கர்த்தருடன் சரியாக இருங்கள். உங்கள் இதயத்தை கர்த்தரை நோக்கிய ஆராதனை மனப்பான்மைக்கு கொண்டு வாருங்கள். உதாரணமாக, நாவுக்குரிய பிரச்சனையை எடுத்துக் கொள்ளலாம். போதகர் பொய் கூறுவதில்லை, ஆனால் சில நேரங்களில் சொல்லக்கூடாத வார்த்தைகளை அவர் கூறுகிறார். அப்பொழுது ஒரே நாவிலிருந்து கசப்பான நீரும் இனிய நீரும் எப்படி தோன்றும்? நம்முடைய உண்மையற்ற நிலையிலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இது ஒவ்வொரு முறை நடக்கும் போதும் இதை
என்னிடமிருந்து எடுத்துவிடும் என்று போதகர் கர்த்தரிடம் கூறுவாராம். அது எவ்வளவுதான் உங்களோடு ஐக்கியமாக இருந்தாலும் சரி, அது உங்களில் ஒரு பகுதி என்றாலும் சரி, எலும்பையும் ஊனையும் பிரிக்க தேவன் வல்லவர். அதைதான் தேவவசனம் செய்கிறது. அது ஜீவன் உள்ளதாயும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கற்குள்ள பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அதை செய்ய விரும்ப வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். சிலர் அதற்கு கீழ்ப்படிவதாக எண்ணுகிறார்கள், ஆனால் அதை செய்ய விரும்பவில்லை. அவர்கள் உதட்டால் ஆராதிக்கிறார்கள். அவருக்காக உண்மையில் பசியாக இருப்பீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியின் அசைவு நமக்கு இருக்கிறது என போதகர் கூறுகிறார். அதை அவர் உணர்வதாகவும் அவர் கூறுகிறார். நாம் அவரை இன்னும் ஆராதிக்க அதற்குள் நாம் செல்ல அது உதவுகிறது. போதகர் உண்மையில் இவ்வாறு கூறுகிறார்கள். கர்த்தரை நோக்கி அழைக்கவும் உங்களை நோக்கி பார்க்க வேண்டாம் என்று அவர் கூறுகிறார். எதுவாயினும் உங்கள் பாவங்களை கர்த்தரிடம் அறிக்கை செய்யுங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். நான் ஜான் கோடியல். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம். மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி help@lambstand.church அல்லது 9998644693 என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்லது மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம். இதை கவனித்ததற்கு நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்.